கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள சேலம் ஆர் பிரியாணி கடையில் வாங்கிய பிரியாணியில் கரப்பான்பூச்சி இருந்ததாக புகாரானது எழுந்துள்ளது. கரப்பான்பூச்சி பிரியாணி வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் பிரியாணி சாப்பிட்ட கர்ப்பிணி பெண் உட்பட 10 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செல்வகணபதி வழங்க கேட்போம். செல்வகணபதி, வணக்கம். தற்போது இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? பாதிக்கப்பட்ட பெண்ணின் உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது? விவரங்கள். வணக்கம். பாதிக்கப்பட்ட பெண் டிஸ்சார்ஜ் ஆகி உடனடியாக இன்று காலை வீடு திரும்பினார். சிதம்பரத்தில் பிரபல பிரியாணி கடையின் பிரியாணியில் கரப்பான் பூச்சி ஊழியர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வாடிக்கையாளர்கள் கர்ப்பிணி பெண் உட்பட 10 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வைரலான நிலையில் சிதம்பரம் வண்டிகேட் பகுதியில் பிரபல பிரியாணி கடை இயங்கி வருகிறது. இந்த கடையில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் விருதாச்சலம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் பிரியாணி சாப்பிட சென்றனர். பிரியாணி சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அதில் கரப்பான் பூச்சி கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தம்பதியினர் கடை ஊழியர்களும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவரது மனைவி கர்ப்பிணியாக இருக்கும் நிலையில் உடனடியாக அண்ணாமலை கடலூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மேலும் அவருடன் 4 சிறுவர்கள் உட்பட 10 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் கர்ப்பிணி பெண் மற்றும் தற்போது சிகிச்சை பெற்றும் அனைவருமே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு திரும்பிவிட்டனர். இரவு சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு சென்றதாகவும் தெரிகிறது. பிரபல பிரியாணி கடையின் ஒரு கரப்பான் பூச்சி கிடந்த சம்பவம் வாடிக்கையாளர் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் ஆர் பிரியாணி மேலாளரை சந்தித்து இது குறித்து கேட்டபோது, நாங்கள் உயர்த்தமாகவும் சிறந்த முறையில் பாதுகாப்பாகவும் உணவை தயாரித்து வருவதாகவும் LED லைட்டில் இருந்து சிறிய அளவிலான கரப்பான் பூச்சி பறந்து வந்து பிரியாணியில் விழுந்து விட்டதாகவும் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல் அந்த டேபிள் இருந்தவர்கள் மற்றும் மற்ற அருகில் இருந்த உணவு இருந்தவர்கள் அனைவருமே உணவு அருந்தி முடித்துவிட்ட நிலையில் அனைவருமே பணம் கொடுக்காமல் சென்று விட்டதாகவும், இது குறித்து சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதை குறித்து உடனடியாக அங்கு போய் அவர்களிடம் விசாரித்ததாகவும் அந்த மேலாளர் தெரிவித்தார். இது குறித்து ஓட்டல் தரப்பில் 10 பேருக்கு உணவுக்கான பணம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இவ்வளவு உயர்தரமான உணவை செய்து கொடுக்கும் போது இது போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இனியும் எங்களால் உணவு தரம் தயாரித்து கொடுப்பதாக கூறினார். நன்றி செல்வகணபதி தகவல்களுக்கு. என்ன பண்றது?